இன்னும் தாண்டவம் இருக்கு. சாமி சபைக்கு போயாகணும். இங்கேயே எல்லாத்தையும் வாசி முடிச்சிடாத. கீதா, உங்க அப்பா ஊரை விட்டு போய் பேரை கெடுத்துக்கிட்டா, நீ உள்ளூர்லயே பேரை கெடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? நிலைமைக்கு மீறின ஆசைகளை வச்சுக்கிட்டு தகுதிக்கு மீறின இடத்துல பார்வை போகுதா? பண்ணையார் பார்த்தாரே ஒரு பார்வை, அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அது உனக்கு உரைச்சிருந்தா ரொம்ப சரி. இந்த வர்ற தெய்வத்துக்கு முன்னால தேங்காய் உடைக்கிறதாண்டா என் தொழில். என் பேச்சு அப்படித்தாண்டா இருக்கும். எந்த நிலையில நிக்கிறோம், யார் வீட்டு உப்ப திங்கிறோம், அதுக்கே துரோகம் பண்ணலாமாடா? நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. அப்பா டவுனுக்கு போயிருக்காரா? ஆமா. அதனாலதான் என்ன பார்க்க கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமா. அங்க இல்லைன்னதும் நேரம் இங்க வந்துட்டியா? பாட்டு கேட்கவா? என்ன சார் எப்படி கேக்குற? இனிமே என் பாட்டு கேட்கவோ வாசிப்பு கேட்கவோ இங்க வராத கீதா. சின்ன வயசுல கை கொடுத்துட்டு ஆடணும் பாடணும், அப்ப யாரும் தப்பா நினைக்கல, தப்பா பேசல. ஆனா இப்ப பேசுவாங்க. நீ இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்து என் பேரை கெடுத்துறாரு, என் பொழப்பையும் கெடுத்துறாரு. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இனி எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காம கோயிலே கதின்னு இருந்துட போறேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் இனி எனக்கு கோயில் தான். நான் உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில வரல, உன் வாசிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். அதுக்கு கூடவா நேரம் காலம் வயசு பருவம் எல்லாம் இருக்கு? அத கூடவா ஊர் தப்பா பேசும்? அப்படி அவங்க பேசுவாங்க, அதனால உனக்கு பாதகம்னா இனிமே நான் வரல சேது. நான் டவுனுக்கு போற நாள்ல தான் உனக்கு கோயிலுக்கு போக தோணுதா? அதுவும் தனியா? நாயனம் கேட்க கோயிலுக்கு போறது, அவன் அங்க இல்லைன்னா வீட்டுக்கு போறதா? எல்லாம் எனக்கு தெரியும். நானும் அருணாசலத்தோட பாட்டு நாயினம் எல்லாம் கேட்டு ரசிச்சவன் தான். அதனால அவனோட சரிசமா பழகினவன் தான். அவன் ஊரை விட்ட ஓடினப்ப நானும் ஓடிட்டேன். அவன் குடிச்சான், கூத்தி வச்சுக்கிட்டான், நானும் வச்சுக்கிட்டேன். பழக்கங்கிறது வேற, உறவு முறைங்கிறது வேற. சின்னஞ்சிறுசா இருந்தீங்க, ஆண்ணீங்க பாண்ணீங்க, இப்ப வளர்ந்து பெரியவங்கள் ஆயிட்டீங்க. இனிமே கோயிலு நாயினம் சேதுன்னு கேள்விப்பட்ட வெட்டி கூண்டு போட்டுருவேன். ஜாக்கிரதை. கோலம் கோத்தர அறிஞ்சு நடந்துக்க. ஏ ராஜப்பா, நம்மூர் ஆளு இந்த மெட்ராஸுக்கு வந்து இவ்வளவு பேரும் புகழுமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி போட்டு நீ ஊர் ஊரா சுத்துறேங்கிற? நம்ம பிசினஸ் அப்படிப்பா. ஹெட் ஆபீஸ் என்னமோ மெட்ராஸ்ல தான். ஆனா இந்தியா பூரா பிரான்ச்சஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்த்துட்டு வர வேண்டாமா? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் சும்மாவா? என்ன இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏற்றுமதி இறக்குமதியா மழையா? ஓஹோ, சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இருக்கான் பாரு.
ஆமா ம். ராஜப்பா, ம். நீயும் நானும் ம். இது மாதிரி சந்திச்சு சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாச்சுடா. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா. இன்னைக்கு சந்திச்சிருக்குமே, ஒரு ஆஃபருக்கு அடிச்சிருவோமா? இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லப்பா. ஆ. மயக்க வரும், நீயே சாப்பிடு. அப்ப நீ காபி சாப்பிடுறியா? அத சாப்பிடலாம். அது ஒண்ணு உனக்கு மயக்கம் வராதே. ஆமா, ம். மணி 10 ஆச்சு. உன் பையன் எங்கடா? ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? டாடி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்படியா? டேய், சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரியே இருக்காண்டா. சாப்பிட்டீங்களா? இப்பதானே 2வது சுத்து வந்துகிட்டு இருக்கான். ம். இன்னும் 2 சுத்து முடிஞ்சு இல்ல, நானும் அவனும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். ஓகே அங்கிள், குட் நைட். குட் நைட் டாட். குட் நைட். பிரபு, காலையில் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடுப்பா. ஓகே டாட். ஓகே. ஏய், அங்க சேது கோயில்ல வாய்ச்சானே, அந்த வாசிப்பை கேட்டுக்கிட்டு ஜனங்கள்லாம் வாயை திறந்துக்கிட்டு வாயில போற எலி தெரியாம மெய்மறைந்து நின்னானுங்களே. அவங்க அப்பா நல்ல ஞானஸ்தன், அந்த ஞானம் எல்லாம் அப்படியே பையன்கிட்ட இருக்குது. எனக்கு அப்பா நீங்க, நான் எப்படி? அப்ப எனக்கு ஞானமே இல்லைங்கிறியா? அப்பா உங்க கூட இருந்தது பிஎஸ்சி ஞானம். ஏய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாசிடா. எங்க அப்ப உங்க தாத்தா நாதஸ்வரம் எடுத்துக்கிட்டு வாய்ச்சான்னா பாம்பெல்லாம் அப்படியே படம் எடுத்து ஆகும்டா. அவர் என்ன பாம்பாட்டியா? ஏய், மாவாட்டி. அடேய், இது ஏது தெரியுமா? ஏது? உங்க தாத்தாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்தது. அது மாதிரி நீ வாங்க வேண்டாமா? என்னையா அவ்வளவு வைக்கிறா? இதே கூட ஏய், அதிகமா பேசாத. உனக்கு சோறு தண்ணி கிடையாது. சோறு மாத்திரம் போட்டு தண்ணி கடையில பாத்துக்கிறேன். ஏய், வாசிடா. விடுப்பா. வாசி. வராதுப்பா, வராதுப்பா, வாசி ஏண்டா. வராதுப்பா. ஏய், வரேன். அப்பா, அடிக்காத, 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 இங்க வா. அடிக்காத. ஏய், அடிக்காத. மாட்டிக்கிட்டேன்டா. மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? ஏய், ஏய், சம்மா. மாட்டிக்கிட்டியா? ஐயோ, நான் உடைஞ்சிரும்டா. அப்பனா நீ? சொல்லு. எனக்கு அவசியம் இல்ல, நீ நல்லா வாசி. மூக்கு. குத்து. இந்தா இதே வச்சுக்கிட்டு செலுத்துறவா அல. ஏய், வேட்டியை கட்டிக்கிட்டு போடா. புடிங்கய்யா. ஏய் சமூகம். ஏய், மச்சமணியா. ஏய், யானை கட்டி போயிருக்க நாராரு எல்லாம் கட்டி அடிக்கிறானுங்க. ஏய், அத்தை, சின்னம்மா, குழந்தையா. ஏய், இது என்னப்பா அது? சூய், என்ன பள்ள இவளுக்கு துண்டு துண்டு துண்டு. சமூக சுந்தரா, சமூக சுந்தரா, சமூக சுந்தரத்தை பாத்தீங்களா? ஏய், அந்த மைசூரை குடி. ஏய், மைசூரை பிடி. ஏய், மைசூரை பிடிக்கிட்டு வராயா? சூ. ஏய், சமூக சுந்தரம். ஏய், கல்லு 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 கல்லு. ஏய், உன்னை பத்தி என்னெல்லாம் இருக்கு போயிட்டியடா. என்னடா போன பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிச்சதா? ஆ? ஒரே வெள்ளையா இருக்கு, ஏதாவது கலர் கலர் அடிச்சு வைக்கப்படாதா? உனக்கு என்னடா, நீ கோடீஸ்வரன், நினைச்சா எதை வேணாலும் அடிப்பேன். உனக்கு சுண்ணாம்பே போதுங்கிறியா? அங்கிள், இந்த மாதிரி பொம்மைங்களை நான் ஷோ கேஸ்ல தான் பாத்திருக்கேன். நீங்க என்ன நடு வீட்டுல நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஆ? இந்த டேஸ்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பிச்சை வாங்கணும். ம், ம். வா, ரியலி டெலிஷியஸ். ஆ.
என்னடா பூபதி, சங்க காலத்துல இருந்த மாதிரியே கிராமங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முன்னேற்றத்தையும் காணோம். ஆமா, இவர் பெரிய சங்க காலத்து ஆளு பாரு. சங்க காலத்தை பத்தி நாமெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சவெல்லாம் இப்படி வணக்கம் ஐயா. ஆ. இதை வச்சுக்கிட்டு பணம் தரியா? யோ, இது ஒன்றுதானா? யோ, இது எங்க பரம்பரை சொத்தியா? மைசூர் மகாராஜா இதை எங்க தாத்தாவை கொடுத்தாரு, எங்க தாத்தா இதை எங்க அப்பாவை கொடுத்தாரு, எங்க அப்பா இதை எனக்கு கொடுத்தாரு, நான் கொண்டாந்து உனக்கு தர்றேன். மைசூர் மகாராஜா கொடுக்கிற அளவுக்கு உங்க தாத்தா என்ன செஞ்சாரு? மகாராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாயனை வாய்ச்சாரு, போது நிறுத்தியான்னு கழட்டி கழுத்துல போட்டாரு. எங்க குடும்பமே இதாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கிட்ட நாயன் இருக்கா? குடு, இங்கே ஊதி காமிக்கிறேன். இல்ல, நம்ம கிட்ட செனாய் தான் இருக்குது. செனாயா? ஐயா, அதுக்கு ரொம்ப தம்மு வேணுமே, என்னால முடியாதுப்பா. என்ன பணம் தரியா, நகையை தரியா? கொடுக்குறான். ரசீது புக் லா பாய். தம்பி வெளியூரு? ஆமா. மெட்ராஸுக்கு புதுசோ? எப்படி தெரியும்? பார்த்தா தெரியுதே, நோட்டை பப்ளிக்கா எழுதிட்டு வரைய. இந்த ஊர் ஒரு டைப்பு. நாங்களும் ஒரு டைப்பு தான். அப்படின்னா பெத்த அப்பனையே அடிச்சுட்டு வந்துருக்கிறேன். பெத்த அப்பனை அடிக்கிறது பெரிய காரியமா? இப்ப எல்லா பையங்களுமே அதை தானே செய்யறாங்க. எல்லா அப்பனும் மாறி இல்லையா எங்க அப்பன்? எங்க அப்பன் சைஸே வேற. போட்டோ பாக்குறியா? காட்டு பாரு. பெரிய உருவம், வாயில நாயனை வேற வச்சிருக்கிறாரு. நாங்க அதான். அட, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. நாங்க பேண்ட் செட்டு. பார்த்தாலே தெரியுது. எங்க பாத்தியத்துக்கு வாத்தியம் ஒண்ணு செலுத்தோம். ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி செய்ய? வெளியூர்ல இருந்து வந்துட்டேன். கையில வேற பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு 1500 சில்லற ரூபா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம். நான் எங்கேயாவது தங்கணுமே. இங்க பாருங்க, கையில பணம் வச்சிருக்கீங்க. தனியா எல்லாம் தங்க கூடாது. நாங்க ஒரு மொட்டை மாடி மேல கொட்டா போட்டு தங்கி இருக்கோம். எங்களோட தங்கிக்குங்க. என்னப்பா சொல்றீங்க? இந்த பாருப்பா, இப்ப நேரா பக்கத்து கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொட்டாய்க்கு போவோம். வாங்க.